என்னன்னு சொல்கிறது சரி ஆரம்பிக்கலாமா? வணக்கம், என்னோடய பேர் விஜயன். நான் வந்து கரூர் மாவட்டம் நஞ்சைப்புகழூர் தோட்டுப்பாளையத்தில் வசிச்சுக்கிறேன். நாங்கள் தொழில் வந்து நான் வெளியில் ரியல் எஸ்டேட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஐயாவை பற்றி தான் இப்போ ஒரு தொகுப்பு நான் சொல்லலான்னு ஆசைப்பட்றோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2016ஆம் ஆண்டு எங்களுக்கு வந்து ஐயா வந்து அறிமுகமாகிறார். அது எப்படி அறிமுகமாகிறாருன்னா, நஞ்சைப்புகழூர் தோட்டுப்பாளையத்தில் காவிரி ஆற்றில் மணல் எடுக்கிறதுக்காக, அதாவது தோட்டக்குறிச்சி நம்ம அந்த ஏரியாவை சார்ந்து மணல் எடுக்கிறதுக்காக வந்து பொதுப்பணித்துறை ஒரு போர்டு ஒன்று வைக்கிறாங்க. அது ஐயா பார்த்துட்டு ஆற்றுக்குள்ளே வராருங்க. அது வந்து நம்ம நல்லக்கண்ண ஐயாவை கூட்டிகிட்டு முரசு இதெல்லாம் கொண்டுக்கிட்டு பொதுமக்களை கூட்டிகிட்டு உள்ளே வரோம். வந்து வரும்போது நாங்கள் எல்லாம் அறிமுகமாகிறோம். அப்போ அந்த போர்டு வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இது ஏதாவது நம்ம நிறுத்துறதுக்கு உண்டான வழி ஏதாவது செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஒரு திட்டம் ஒன்று இது பண்ணுறோம். அப்போ ஐயா வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு தலைவர்களையும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஊர்வலமாக வராங்க. ஆற்றுக்குள்ளே வந்து நாங்கள்லாம் போய் பார்க்குறோம், ஆறெல்லாம் பார்க்குறோம். அப்போ வந்து முழு வீச்சாக வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து ஆற்றுல வந்து ரோடெல்லாம் போடுறாங்க. அந்த ரோடுமே வந்து எல்லாம் முரணாக தான் இருக்குங்க. அதாவது வந்து அந்த ஆற்றுல மக்கி போகிற பொருள் போட்டு தான் ரோடு போடணுங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாறைங்கள்லாம் கொண்டு வந்து போட்டு பாதை அமைக்கிறாங்க. அதெல்லாமே நம்ம பார்வையிட்டோம். இதை இப்படியே விடக்கூடாது. இது வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம மணல் குவாரியை வந்து நம்ம விட்டோம்னா இந்த ஏரியா வந்து குடிநீர் ஆதாரம்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக இதை ஸ்டாப் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வந்து அந்த நம்ம ஏற்கனவே இந்த குவாரி அமைஞ்ச இடம் கடம்பங்குறிச்சின்னு சொல்லி, கரூர் மாவட்டத்தில் கடம்பங்குறிச்சின்னு அங்கே ஏற்கனவே முறைகேடு நிறைய நடந்ததுன்னு சொல்லி அதை போய் பார்வையிடலான்னு நாங்கள் வந்து போகிறோம். அப்போ தோழர் முகிலன்லாம் வந்து வந்துட்டாருங்க. அப்போ முகிலன்லாம் கொண்டு வந்து நாங்கள் எல்லாம் வந்து நேரடியாக போகிறோம். அங்கே வந்து அந்த இன்சார்ஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவுக்கு இன்சார்ஜ் கரூரில் ஒரு குறிப்பிட்ட நபரை போடுவாங்க. அதில் வந்து மனோகரனும் மணிவேல் அப்படிங்கிறவங்க வந்து நேரடியாக எங்களை வந்து எதுக்குறாங்க. உள்ளே யாரும் போகக்கூடாது, இது வந்து பட்டா லேண்டு அப்படின்னு. ஆற்றுக்குள்ளே போகிற வழி தாங்க அது. ஆற்றுக்குள்ளே போகிற வழியில் இவங்க வந்து எங்களோட லேண்டுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஆற்றுக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் தடை இல்லை அப்படிங்கிறோம். ஆற்றுக்குள்ளே போகலாங்க, ஆனால் இந்த தடத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. நான் மீறி போவோம் அப்படிங்கிறோம். நீ மீறி போனீங்கன்னா அவங்கள வந்து என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நீ முடிஞ்சால் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் அப்படியே சாலையில் உட்காந்துட்டோம். அப்புறம் அது அப்படியே முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கு அடுத்த கட்டம் வந்து நம்ம சரி இது நம்ம தனிப்பட்ட நபராக வந்து போனாலுமே இது வந்து இன்னும் சாதிக்க முடியாதுங்கிறதுக்காக இதுக்கு ஏதோ ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிக்குன்னு சொல்லி நம்ம ஐயா நல்லக்கண்ண ஐயா, முகிலன், நம்ம விஸ்வநாதன் ஐயா எல்லாம் கூடி பேசி ஒரு இயக்கம் ஆரம்பிக்குன்னு சொல்லி திருவள்ளூர் மண்டபத்தில் நாங்கள் ஒரு மீட்டிங் போடுறோம். அந்த மீட்டிங்கில் தான் ஒரு காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எதிர்ப்புகள் வந்து ரொம்ப தீவிரமாக போக ஆரம்பிச்சிது. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இதுக்கு முழு காரணம் வந்து நம்ம ஐயாவை தான் சொல்லணும். ஏன்னா வந்து அனைத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறவர் அவர் தாங்க. பெரிய பெரிய தலைவர்களோட சர்வசாதாரணமாக பேசுகிறவர் அவர். ஏற்கனவே ஒரு அமெரிக்காவில் இருந்தபோது அவரை பெரிய தலைவர்லாம் போய் பார்த்துருக்காங்க. அதனால் அவர் சார்ந்து இருக்கிறபோது எல்லோரும் வந்து அவங்க கூப்பிட்டு விட்டே வர மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்போ பழ நெடுமாறன் ஐயா, சி மகேந்திரன் ஐயா, நல்லக்கண்ண ஐயா, வைகோவிலேருந்து இப்போ எல்லாருமே திருமாவளவன்லேருந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சி கிட்டத்தட்ட அந்த ஆளுங்கட்சி தவிர மற்ற எல்லாருமே வந்து நம்ம ஆர்கனைசிங் இதுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த இயக்கம் ஒரு படியாக போகுதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தவிட்டுப்பாளையத்தில் தான் வந்து கையெழுத்து இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். கையெழுத்து இயக்கம் ஆரம்பிக்கும் போதே குளத்தூர் மணி ஐயாவை கூப்பிட்டு வந்து நடத்துகிறோம். முகிலன் தோழர் ஐயா எல்லாமே வச்சு ஊர் பொதுமக்கள்லாம் திரட்டுறோம். அதில் ஒரு டீம் வந்து இவங்க ரெடி பண்ணுறாங்க. அந்த மணல் கோஷ்டி வந்து இதை விடக்கூடாது, தடுக்கணுங்கிறதுக்காக அவங்க நிறையா இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இதாக போகுதுங்க. அவங்களுக்கு சாதகமாக ஒரு சில காவல்துறை இந்த மாதிரி இவங்களாம் அவங்களுக்கு சாதகமாக லைட்டாக செயல்படுறாங்க. எங்களுக்கு வந்து ஆதரவு இல்லாத மாதிரி. அதுக்கு அடுத்த கட்டம் வந்து நாங்கள் இதை வந்து வேறு மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கும்போது ஒரு பிளான் பண்ணும்போது ஒரு விழிப்புணர்வு இப்போ இது பண்ணணும்னு சொல்லி துண்டு பிரசுரம் நாங்கள் வந்து இதெல்லாம் இது மாதிரி கோட்டெலாம் போட்டுக்கிட்டு துண்டு பிரசுரம் இப்போ ஆடி 18 ஊரில் இங்கே கொஞ்சம் விசேஷமாக இருக்குங்க. ஆற்றுல வந்து நல்ல விசேஷம் வரும், மக்கள் நிறையா வருவாங்க, இந்த ஏரியா மக்கள். அவங்களுக்கு துண்டு பிரசுரம் வந்து நாங்கள் வந்து செய்கிறோம். அது ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஆச்சுங்க. அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா போராட்டம் அப்படிங்கும்போது வந்து நாங்கள் ஆற்றையே முற்றுகையிடுறதுன்னு முடிவு பண்ணோங்க. நம்ம கடம்பங்குறிச்சி ஆற்றை நம்ம முற்றுகையிட போகலான்னு பிளான் பண்ணி பெரிய அளவுக்கு மக்களை திரட்டிங்க. பெரிய பெரிய கட்சி எல்லாமே வந்தாங்க. அதில் பொதுமக்களாகவும் வந்தாங்க, கட்சி சார்புலேயும் வந்தாங்க. இப்போ இந்த சுற்றி இருக்கிற நொய்யல்லேருந்து பார்த்திங்கன்னா மரவபாளையம் நம்ம நெருவு வரைக்கும் இருக்கிற எல்லா ஊரில் இருக்க அந்த நீரேற்று பாசன சங்கத்தில் நாங்கள் வந்து ஒருங்கிணைச்சோம். அதுக்கு முன்னாடியே வந்து ஒருங்கிணைச்சு ஒரு ஊராக போய் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது இருந்தால் இந்த மாதிரிலாம் நம்ம பாதிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி 14 ஸ்கீம் அந்த குடிநீர் இப்போ அந்த சங்கத்தில் இருக்கவங்களை பூரா வர வச்சோங்க. அப்போ அந்த போராட்டம் பண்ணும்போது எங்களை வந்து நாளே வந்து எல்லாம் தடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறை வந்து எங்கெங்கே யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து கைது பண்ண வேண்டியது. அதையும் மீறி போகிறவங்கள வந்து
நடு ரோட்லேயே வச்சு கைது பண்ணாங்க. எங்களெல்லாம் வந்து கார்லேயே வச்சு கைது பண்ணாங்க. கார்லேயே உடனே அரெஸ்ட் பண்ணி அப்படியே கூட்டு போயிட்டாங்க. அதையும் மீறி அந்த போராட்டமும் நல்ல அளவுக்கு போச்சுங்க. அதுக்கு அடுத்த கட்டம் வந்து இது மறுபடியும் இது வேறு மாதிரி கொண்டு போகணுங்கிறதுக்காக வேலாயுதம்பாளையத்தில் வந்து உண்ணாவிரதம்னு சொல்லி நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அதுலேயும் எல்லா தலைவர்களையும் அழைக்கிறோம். அந்த உண்ணாவிரத போராட்டமும் வந்து இந்த ஏரியாவில் வந்து யாரும் அந்த மாதிரி போராட்டங்களை மணல் பிரச்சனைக்காக அந்த மாதிரி போராட்டங்கள் வந்து யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய இது பண்ணோம். எங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்ட்டாங்க. அப்புறம் காவல்துறை அனுமதி கொடுத்துங்க. அவங்களே வந்து டேபிள் சேர்லாம் போடுற அளவுக்கு இருந்ததுங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, எங்களை விடமாட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு இடத்துல மீட்டிங் போடுறோம். அங்கேருந்து நாங்கள் பேரணியாக வரணும்னு முடிவு பண்ணுறோம். அந்த பேரணியும் தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ செஞ்சாங்க. அதேமாரி நாங்கள் பேரணியாக வந்து அந்த உண்ணாவிரதத்தையும் சிறப்பாக பண்ணோங்க. அப்போ பார்த்திங்கன்னா மழை, பயங்கரமான மழைங்க. அந்த மழையில் கூட யாரும் எழுந்துச்சு போகலை. அந்தளவுக்கு அந்த போராட்டம் நடந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது வந்து பார்த்திங்கன்னா, அப்போ எலெக்ஷன் டைமுங்க. அந்த இடைத்தேர்தல்லாம் வந்துச்சுங்க. அப்போ இடைத்தேர்தல் வரும்போது சரி இதை வேறு மாதிரி பண்ணி இந்த பிரச்சனையை கொண்டு போவோம், அரசியல் ரீதியாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஆற்றுக்குள்ளே இறங்குனாங்க. நம்ம காவேரி ஆற்றுல தவுட்டுப்பாளையத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேருக்கு மேலே நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். அப்புறம் அந்த இருக்கிறது தெரிஞ்சு மக்கள் பூரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு காவல்துறை இந்த மாதிரி நம்ம வருவாய்த்துறை எல்லாம் கூப்பிட்டு அப்படியே சுற்றி எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஆற்றுக்குள்ளேயே யாரும் வராத அளவுக்கு. நாங்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா காலையில் ஆரம்பித்து அது அப்படியே மதியம் சாயந்தரம் போய் இரவாயிடுச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை ஆகுமோ அப்படிங்கிறதுக்காக வலுக்கட்டாயமாக எல்லாத்தையும் கைது பண்ணாங்க. கைது பண்ணி எங்களெல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் அடைச்சாங்க. மண்டபத்தில் கொண்டு போய் அடைச்சி ஒரு நாள் வரைக்கும் வச்சுருந்தாங்க. அது அவங்களுக்கு அரசியல் பிரச்சனை வருங்கிறதுக்காக வந்து அவங்களே வந்து அந்த இதையும் வந்து அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. இது வந்து இது பண்ணுச்சுங்க. அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா, வாங்கலில் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் ஒன்று போட்டாங்க. அந்த கருத்து கேட்பு கூட்டம் வந்து உள்ளரங்கில் தான் போடுறோம். அதுக்கு காவல்துறை அனுமதி தேவையில்லைங்க. அவங்க என்னங்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து இங்கே நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ஐயா வந்து சிறப்பாக செயல்பட்டாருங்க. ஐயா வந்து நம்ம அப்போ சின்னசாமி வந்து இருந்தாருங்க நம்ம அதில். அப்புறம் அந்த போராட்ட ஒரு தியாகி ஒருத்தர் இருந்தாருங்க. அப்புறம் நம்ம இவர் நம்ம முகிலன் எல்லோரும் போட்டு அந்த உள்ளரங்க கூட்டம் நடத்துகிறோம். அந்த உள்ளரங்க கூட்டத்துலேயும் அதே மாதிரி இந்த மனோ மணிவேலுங்கிறவங்களாம் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து முகிலன் பேசக்கூடாது, இந்த கூட்டத்தையும் நீங்கள் நடத்தக்கூடாது, நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து எங்களுக்கு வந்து பாதிப்பு வரும், நான் உங்களுக்கு என்ன வேணும்னு செஞ்சு தரேன், நீங்கள் வந்து இந்த இது பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விட்டாங்க. முடிஞ்சால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் சிறப்பாக நடத்தினாங்க. முடிச்சுட்டு போகும்போது தான் வந்து நம்ம தாக்குதல் வந்து நம்ம முகிலன் தோழர்லாம் தாக்குதல் நடந்து அன்றைக்கி நைட்டே எல்லாருமே போயிட்டாங்க. எல்லாருமே போய் கலெக்ட்ரேட்டில் உட்காந்துட்டோம். கலெக்ட்ரேட்டில் உட்காந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு முடிவு கட்டலைன்னா நாங்கள் வந்து இங்கேருந்து போக மாட்டோம்னு சொல்லி நைட்டு அவர் கலெக்டர் ஆஃபீஸ் வீட்டுக்கு முன்னாடியே உட்காந்துட்டோம். கலெக்டர் வரலைன்னாருங்க. அப்புறம் வரலைனாலும் பரவாயில்லன்னு வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் வெளியில் வந்து அவரே வந்து மனுவில் வாங்கிட்டு இது வரைக்கும் நான் நடவடிக்கை எடுக்கலைங்க. அதாவது வந்து என்னென்னா, தாக்குனவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இங்கே தாக்கப்பட்டவங்க மேலே வந்து நாங்கள் வந்து இது பண்ணோங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா, நம்ம கோர்ட்டில் வந்து நாங்களே வந்து இயற்கை வளங்களை எங்களால் பாதுகாக்க முடியல, நாங்களாம் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி ஒரு 14 பேர் வந்து வக்காலத்து ஃபைல் பண்ணி நாங்களே கோர்ட்டில் போய் ஆஜராயிட்டோம். அவங்க ஜட்ஜுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரிலைங்க. எங்களை குற்றவாளின்னு சொன்னால் அவங்களும் குற்றவாளி அப்படிங்கிறதுனால நீங்கள் யாருன்னு குற்றவாளி இல்லை, நீங்கள் நிரபராதி தான், நீங்களாம் வெளியில் போகலான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நாங்கள் வலுக்கட்டாயம் போக மாட்டேங்கிறோம், எங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறோம். இல்லைன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றினாங்க. அது ஒரு சம்பவம் நடந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பேரணி ஒன்று பண்ணணும். அதாவது வந்து நாங்கள் வேலாயுதம்பாளையம் பிளான் பண்ணோங்க. அது சூழ்நிலை ஒத்து வரல. சரி இது கரூர்லேயே வச்சு பண்ணிடலாம் அப்படிங்கும்போது எங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கலைங்க. காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி நான் ஹைகோர்ட்டு இது போட்டோம், வழக்கு பதிவு பண்ணிட்டோம். அப்புறம் கோர்ட் ஆர்டர் வந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதுவுமே நாங்கள் ஏரியா முடிவு பண்ண ஏரியா வந்து அவங்க கொடுக்கல. அவங்கள ஒரு முடிவு பண்ணி ஒரு ஏரியாவை கொடுத்தாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுங்க. உழவர் சந்தை வழியாக லைட் ஹவுஸ் கார்னர், அப்படியே வந்து பழைய திண்டுக்கல் ரோடுங்க, அப்புறம் பஜார் வழியாக வந்து இந்த மாதிரி வர்றது மாதிரி கொடுத்துட்டாங்க. அந்த பேரணியும் பார்த்திங்கன்னா, இந்த ஏரியாவில் அரசியல் கட்சி தவிர வேறு எந்த ஒரு இதுக்கு வந்து இந்த மாதிரி கூட்டம் கூட்டினது இல்லை. அவ்வளோ மக்கள் தானாகவே வந்தாங்க. நாங்கள் பதாகையெல்லாம் ரெடி பண்ணிங்க, மிகப்பெரிய அளவில் எல்லாம் பண்ணி அந்த பேரணியை முடித்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இது அப்படியே ஒரு ஒரு கட்டமாக போயிட்டுருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு குவாரி நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 12 குவாரி வந்து கொடுக்குறதா இருந்ததுங்க. அந்த 12 குவாரியில் 10 குவாரியை வந்து நாங்கள் நிறுத்திட்டேன்னு சொல்லி கவர்மெண்ட்டே எங்களுக்கு ஆர்டிஐயில் போட்டு கேட்டதில் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. 2 மட்டும் நம்ம கடம்பங்குறிச்சியும் மாயனூர் மட்டும் இருக்குங்கிற மாதிரி அப்போ கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அடுத்த கட்டம் வந்து இது கலெக்டரையே முற்றுகையிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம். அப்போ தான் வந்து கரூர் கலெக்டர் முற்றுகையிடுது. அப்போ வந்து கோவிந்தராஜன் சொல்லி ஒருத்தர் கலெக்டர் இருந்தாருங்க. அப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பேரே இருக்குங்க. எல்லாம் சுற்றி இருக்கிற அத்தனை கிராமத்துலேருந்து எல்லாம் வந்து வண்டியில் கூப்பிட்டு போய் பேரணியாகவே ஒரு 2 கிலோமீட்டர் பேரணியாக போய் கலெக்டர் பார்க்கலான்னு முடிவு பண்ணால் அங்கேயும் விட மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லாக ஃபோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி கேட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிங்க. அப்புறம் ஒரு 10-15 பேர் மட்டும் வாங்க பேச்சுவார்த்தைக்கு வரலான்னு சொல்லி அது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அது ஒரு சிறப்பாக போச்சுங்க.
அப்புறம் இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்த வந்து நாங்க வந்து ஆய்வு பண்ண போனதுங்க. ஆத்துல வந்து ஆய்வு பண்ண போனதுங்க. அங்கங்க உள்ளர கூட்டம் போட்டது. நம்ம ஐயா நம்ம விஸ்வநாதன் ஐயா, நல்லக்கண்ணு ஐயா, பழநெடுமாறன் ஐயா, இந்த மாரி மகேந்திரன் ஐயா, இவங்க மாரிலாம் வச்சு அங்கங்க இது பண்ணி, அப்பப்ப நாங்க எல்லாமே கலந்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கு வந்து மூல காரணம் யாருன்னா, முழுக்க முழுக்க ஐயா தாங்க. நம்ம வந்து ஐயா வந்து ஐயான்னு தான் சொல்லுவோம். அவரு கிட்டத்தட்ட அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காருங்க. வந்து அவரு மெட்ராஸ்ல பல போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. இங்க வந்து அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு போராட்டத்த வந்து தடுக்கலைன்னா, நல்லா இருக்காதுங்கிறதுக்காக இது மொத இயக்கத்த கையில எடுத்தோம். இந்த இயக்கம் வந்து இன்னமும் சிறப்பா செயல்பட்டுட்டுருக்கு. அ ஐயா வந்து இத இன்னமும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காருங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது தான் உள்ளரங்க கூட்டம் ஒண்ணு போடலான்னு முடிவு பண்றாங்க. நம்ம அந்த வேளாண்மைபாளையம் சரௌண்டிங்ல புகழூர்ல எங்கேயோ ஒரு உள்ளரங்க கூட்டம். அதுக்கும் எங்களுக்கு அனுமதி குடுக்கலைங்க. அப்பதான் வந்து சரி இத வந்து வீட்லயே போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி, நாயகம் நிலையம்னு சொல்லி ஐயா வீட்ல தான் வந்து அப்போ வந்து நல்லா ஒரு பல நெடுமாறன்லாம் வந்திருந்தாருங்க. அவரு, மகேந்திரன்லாம் வந்திருந்தாங்க. நாங்க கூட்டம் போடுறோம். கூட்டம் போட்டுட்டு, நம்ம இப்படியே போக்கூடாது. நம்ம வந்து நேரா அந்த குவாரிய மறுபடியும் பார்க்க போலாம் அப்படின்னு மறுபடியும் 2வது தடவ நாங்க போலான்னு பிளான் பண்றோங்க. அப்ப நாங்க அந்த வேன்லாம் வச்சுட்டு, காரு அவங்கவங்க டூ வீலர்லாம் எடுத்துக்கிட்டுங்க, கிட்டத்தட்ட ஒரு 100, 200 பேர் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி நாங்க போறோம். நாங்க ஒரு 100 பேருக்கு மேல வந்து நம்ம ஆத்துக்குள்ள போயிட்டோம். குவாரிக்குள்ளேயே போயிட்டோங்க. குவாரிக்குள்ள போயிட்டோம். உள்ள பார்த்தீங்கன்னா, நாங்க தலைவர்லாம் உள்ள இருக்காங்க. அங்க வந்து டிஎஸ்பி இருக்காருங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. எங்கள உள்ள விட்டுட்டு ஆத்த குறுக்காட்டிட்டானுங்க. குறுக்காட்டி குழிய பறிச்சுட்டானுங்க. நாங்க யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு. ஆனா அவனுங்க அவ்வளோ புத்திசாலிங்க. ஏன்னா அவனுங்க எல்லாம் அங்க இருக்கிறவன் பூரா எல்லாம் அந்த கூலிக்கு வேலை செய்றவனுங்க தான். அப்புறம் உள்ள விட்டதுக்கப்புறம் எங்கள அடைச்சிட்டானுங்க. அப்புறம் அந்த கூரை போட்டிருப்பாங்க. அந்த போறவங்களுக்கு அந்த டோக்கன் குடுக்குறதுக்காக கூரை வச்சிருப்பானுங்க. அந்த கூரையெல்லாம் பிரிச்சு போட்டுங்க, அதையும் நெருப்பு வச்சுட்டானுங்க. அப்புறம் எல்லாம் புடிச்சு சத்தம் போட்டுவிட்டு, அப்புறம் மறுபடியும் அத கிளீன் பண்ணானுங்க. அத மூடி, அப்புறம் எங்களுக்கு வரது கழுவி விட்டானுங்க. அதுவரையும் எல்லாம் போய் பார்த்தோம். ஏரியாலாம் ஃபுல்லாவே பார்த்தோம். அந்த பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ முறைகேடுங்க. முறைகேடுன்னா 3 1/4 அடி தான் 3 அடி தான் எடுக்கணுங்க. அதான் ரூல்ஸு. ஆனா, அந்த ரூல்ஸ் எதையுமே கடைப்பிடிக்கலைங்க. அது மாரி ஒரு 25 ரூல்ஸ் இருக்குதுங்க. இந்த டைம்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, எதையுமே அவங்க கடைப்பிடிக்கலைங்க. அத்தன முறைகேடு நடந்தது. அதெல்லாம் நாங்க பார்வையிட்டுட்டோம். இங்க பாதி பேர் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் லேட்டா வரவும், இவனுங்கலாம் இங்கேயே முன்னாடியே எல்லாம் தடுத்துட்டானுங்க. நம்ம அந்த கடம்பங்குச்சியில அந்த ஊருக்கு முன்னாடி தடுத்துட்டுங்க, ஒரு சில பேத்த வந்து தாக்குதலே நடத்துனானுங்க. அடிச்சு ஒருத்தருக்கு வந்து காது கிட்ட ரத்தங்க, ஒருத்தருக்கு அந்த மூக்கு கிட்ட அடிபட்டு ரத்தங்க. அப்புறம் நம்ம பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசியிருக்கானுங்க. அப்புறம் பெண்கள் பூரா திரும்பிட்டாங்க. அப்புறம் திரும்பவும் அவனுங்க கொஞ்சம் விலகி போயிட்டானுங்க. அப்புறம் அத முடிச்சுட்டு வந்தோங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் ரொம்ப அப்ப இருந்தே எனக்கு தெரிஞ்சு அவர் வந்த காலத்துலருந்தே ஸ்கூலுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவாருங்க. அவர் அங்கேயே வந்து தமிழ் சங்கம் அது இதுன்னு இருந்து பண்ணதுனால, அதோட இது இங்க இருக்கு. அதனால சுத்தி ஓரளவுக்கு இந்த புகழூர், அந்த சுத்தி காட்டூர் இந்த மாரி பகுதிகள்லாம் இந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நெறைய செஞ்சுட்டுருக்காரு. இப்போ வரைக்குமே செஞ்சுட்டுருக்காரு. அவங்களும் ஓரளவுக்கு வந்து ஐயா மேல வந்து ஓரளவுக்கு மரியாதை வச்சுட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து நம்ம காவிரி ஆறு பாதுகாப்பைக்கு மட்டும் இல்லைங்க. நம்ம அந்த இயற்கை சார்ந்த நம்ம காவிரி ஆறுல இந்த மாரி இந்த நொய்யல் ஆறு இந்த மாரி கழிவுகள் கடக்கிறதா இருந்தாலும் சரி, இது தமிழ்நாடு காகித ஆலையோட கழிவுநீர் கடக்கிறதும் சரி, எல்லாத்துக்கும் வந்து நேரடியா அவரும் வந்திருக்காருங்க. நேரடியா வந்து நாங்க வந்து எங்கே போனாலும் நாங்க வந்து அனைத்தும் தகவல் குடுத்துருவோங்க. ஓரளவுக்கு இந்த ஏரியால ட்ரை கண்டிஷன் அப்போ வருங்க. நம்ம வெயில் காலத்தில பார்த்தீங்கன்னா, ரொம்ப தண்ணி பிரச்சனை வருங்க. இந்த மாரி காலகட்டத்தில வந்து தமிழ்நாடு காகித ஆலை நிறுவனம் வந்து தண்ணிய வந்து போர்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கிணறு, போர்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ஒரு தடவ நாங்க வந்து ஒரு 33 லாரி சிறை பிடிச்சோம். பையாலாம் கூட இருந்தாருங்க. அப்புறம் வந்து பேச்சுவார்த்தை பீஸ் கமிட்டி போட்டு நடத்துனாங்க. அப்ப அந்த மாரி இதுலயும் வந்து இவரு சிறப்பா செயல்பட்டுருக்காருங்க. இது மட்டும் இல்ல, இவருக்கு ஆன்மீகம் அவருக்கு இல்லைனா கூட, இவரு வீட்ல ஒரு மாரியம்மன் கோயில் இருந்ததுங்க. இந்த வீட்ல இருந்து தான் வந்து தவுட்டுப்பாளையத்துக்கு வந்து நோம்பி நடத்துறதுக்கே இவங்க தான் அந்த கிரகம் அந்த சாமியோட இத குடுப்பாங்க. அந்த மாரி ஆன்மீக இது இவரு ஓரளவுக்கு செஞ்சுட்டு தான் இருக்காரு. இப்ப அவர் பார்த்தீங்கன்னா கூட, அவர் வீட்ட ஒட்டியே வந்து ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காருங்க. நடராஜர் சிலை, நம்ம மாரியம்மன் சிலையெல்லாம் வச்சு, இந்த ஏரியாவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அதாவது என்ன சொல்றது, இந்த பகுத்தறிவு ஒரு இது பண்ணாலுமே, இந்த ஆன்மீகத்தையும் அவர் கொண்டு வரணுங்கிறதுல வந்து, அவர் அன்னாரோட பயணம், இவரெல்லாம் வந்து அந்த இதில செயல்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளுக்கு வந்து இவரால என்ன முடியுமோ, அதாவது வந்து இந்த லேப்டாப்போ, அல்லது இந்த மாரி புத்தகங்களோ, அல்லது இவரு வந்து ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும்னாலுமே, இவரு நேரடியா யார் மூலியமா ஒரு பெரிய இவங்கள தொடர்பு கொண்டு, உடனே வந்து சேர்த்து அந்த மாரி படிக்க வச்சுட்டுருக்காருங்க. அ இந்த மாரி ஒரு ஐயா மாரி ஒருத்தர் இந்த ஏரியாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகம் யாரும் இல்ல. இருக்காங்க அரசியல்வாதிகளாவோ அல்லது வந்து வேறு கோணத்திலேயோ எல்லாம் இது பார்த்துட்டுருக்காங்க. இவரோட பார்வை வேற மாரி இருக்குங்க. ஏன்னா, இவர் வந்து ஏற்கனவே ரொம்ப அனுபவம் இருக்கு. சென்னையிலேயும் ஒரு பலகட்ட போராட்டம் நடத்தியிருக்காங்க. தமிழுக்காக, அதுக்காக. அதே மாரி இங்கேயும் வந்து அவர் செய்யணும்னு நெனைக்கிறாரு. மக்கள் ஒத்துழைப்பு குடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் சிறப்பாக செயல்படுவார் அப்படிங்கிறது எங்களோட கருத்து.